டியர் ஸ்டூடெண்ட், நான் எஸ்டி சரவணன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் டெக்னாலஜி. நான் உங்களுக்கு நடத்துகிற கோர்ஸு கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் அண்டு மேனுஃபேக்சரிங். ஓகே, ஃபஸ்ட்டு மாடியூல் பார்த்து செகண்ட் மாடியூல் போயிட்டு இப்போ நம்ம சிஎன்சி மிஷினில் ஃபஸ்ட்டு மாடியூல் நம்ம என்சி மிஷின் பற்றி பார்த்தோம். நியூமெரிக்கல் கண்ட்ரோல் மிஷின்னா என்ன, அது காமனன்ஸ் என்ன, அது ஏன் நியூமெரிக்கல் கண்ட்ரோல் எப்படி வருதுன்னு பார்த்தோம், எதுக்காக ஆர்டினரி லேத்துக்கும் மற்றபடி இந்த மாதிரி என்சி மிஷினுக்கு என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத பார்த்தோம் தம்பி. அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது சிஎன்சி மிஷினும் டிஎன்சி மிஷின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது ரெண்டாவது மாடியூல் தம்பி. ஓகேவா? ஓகே, கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோல்னால் என்ன, நல்லா கவனிங்க. போன தடவை நியூமெரிக்கல் கண்ட்ரோலில் நம்ம என்ன பண்ணோம், மெஷின் கண்ட்ரோல் யூனிட்டு அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுட்டு நம்ம பண்ணணும். அதுக்கான இன்புட் அவுட்புட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்புட் டேப் ரெக்கார்டராக கொடுத்தோம். மெஷின் கண்ட்ரோல் யூனிட்லேருந்து எல்லாத்தையும் கொண்டு போய் அப்புறம் மெஷின் டூலுக்கு கொண்டு போகணும். நான் இருக்கா தம்பி? மெஷின் டூல்னால் மெஷின். ஓகே, இந்த தடவை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மெஷின் கண்ட்ரோல் யூனிட்டையும் இன்புட் டேட்டா ஒன்றா சேர்ந்து ஒரு கம்ப்யூட்டரை கொண்டு வந்துடும். அந்த இடத்துல போய் ஒரு கம்ப்யூட்டரை உட்கார வைக்கிறோம். ஏன்னா கம்ப்யூட்டரில் மெமரி யூனிட் உண்டு, அதில் ப்ரோக்ராமெல்லாம் அனலைஸ் பண்ணலாம். ஏன்னா சிபியூ நமக்கு இருக்குது. அதனால் அந்த இடத்த அப்படியே தூக்கிட்டு அங்கே போய் நம்ம சிபியூ கொண்டு போய் உட்கார வச்சுட்டு அதே எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ இன்புட் எப்படி கொடுத்துக்கலாம்? நீங்கள் சாதாரண டேப் இன்புட் கொடுக்குறதுக்கு பதிலாக நம்ம கையில் இன்புட் கொடுத்துக்கலாம். சரி, அதனால் என்ன சார் அட்வான்டேஜ்? இப்போ நீ டேப் எடுத்துன்னு வச்சுக்கோ, ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கு டேப் ரன் பண்ணணும். இது அப்படி கிடையாது. ஒரு தடவை அந்த ப்ரோக்ராமை எடுத்து கொண்டு போய் நீ அதோட கம்ப்யூட்டரோட மெயின் மெமரியில் வச்சுட்டின்னா அந்த மெயின் மெமரியில் இருந்து ஒவ்வொரு தடவை மிஷின் ரன் ஆகும்போது ப்ரோக்ராமை அதை ரிட்ரீவ் பண்ணிக்கும். அப்போ ப்ரோக்ராம் ஸ்ட்ராங்காக இருக்கும். டேப்பு தேயுது, இந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது. இந்த மாதிரி என்சி மிஷினில் இருக்க அந்த 2 பார்ட்டை எடுத்து கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கப்பட்ட உடனே, கம்ப்யூட்டர் நல்லா டெவலப் ஆன உடனே அதை அப்படியே தூக்கி கம்ப்யூட்டரில் ரீப்ளேஸ் பண்ணாங்க. அதுதான் கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோல். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, இதில் என்ன ஃபங்க்ஷன் இருக்குது கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோலில், என்னென்ன சிஸ்டம் இருக்குது, அதனோட ஃபங்க்ஷன், அந்த சிஸ்டத்தோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, மெஷின் டூல் கண்ட்ரோல். மெஷின் டூல் கண்ட்ரோல்னால் கம்ப்ளீட் மெஷினில் இருக்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். இன் ப்ராசஸ் காம்பன்சேஷன், ரன்னிங் ஆகிட்டே இருக்கும்போது ஏதாவது தப்பாக நடக்குது, ஃபீட்பேக் கரெக்டாக வரல, எக்ஸ்ட்ரா 2 எம்எம் மூவ் ஆயிடுச்சுன்னா உடனே அதை காம்பன்சேட் பண்ணி அந்த ப்ராசஸை காம்பன்சேட் பண்ணி எப்படி கொண்டு வரணுங்கிறத முடிவு பண்ணுறது. மூணாவது பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்டு ப்ரோக்ராமிங் அண்ட் ஆப்ரேட்டிங் ஃபீச்சர். ப்ரோக்ராமை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஏன்னா ஆப்ரேட்டிங் ஃபீச்சர்ஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணுறோம். டயக்னிஸ்ட்னால் என்ன நடக்குதுங்கிறத நம்ம இப்போ ஒரு ஃபீட்பேக்கே போயிருக்கே, அது 10 எம்எம் மூவ் ஆயிருக்கா, மூவ் ஆகலையா, 2 எம்எம் மூவ் ஆனது மூவ் ஆகலையா, எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், டயக்னிஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம், கம்ப்யூட்டரில் பார்த்துக்கலாம். கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோலோட பேசிக் இங்கே பாருங்கள். இங்கே இருக்கிறது மெஷின் டூல், உங்களுக்கு தெரியும், அதில் இருக்க மாதிரி மெஷின் டூலு. அங்கே இருந்த அங்கே என்ன பண்ணுவோம், என்சியில் செட் ஆஃப் ப்ரோக்ராமும் மிஷின் கண்ட்ரோல் யூனிட் இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம இங்கே பாருங்கள் இது போட்டுட்டோம். இது ஃபுல்லாக ஒரு கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டருக்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னாக்க, ஒரு டேப் ரீடர். இது என்னது, டேப்போட ரீட் பண்ணுறதுக்கான ஒரு மெக்கானிசம் உள்ள இருக்கும். மெயின் ஆர் மினி கம்ப்யூட்டர் சிஎன்சி கண்ட்ரோலர் ஒன்று இருக்கும். கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் இருக்கும். கம்ப்யூட்டரில் ஒன்று 2 இருக்கும் தெரியுமா, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர். சாஃப்ட்வேருங்கிறது உள்ளே ப்ரோக்ராம் பண்ணுறது, ஹார்ட்வேருங்கிறது ஹார்ட் டிஸ்க்கு, அப்புறமேல் அது ஹார்ட் டிஸ்க்கு இது இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ப்ராசஸ் எக்யூப்மெண்ட்ஸு, அதை கூல் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஏசி வோல்டேஜ், டிசி வோல்டேஜ் எல்லாமே ஹார்ட்வேர்னு நம்ம சொல்ல போகிறோம். அது இருந்தால் தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஹார்ட்வேருங்கிறது ஒரு காமனு. அதில் சாஃப்ட்வேரை வச்சு அதனோட அப்ளிகேஷன் நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோலில் அப்படியே அந்த ப்ரோக்ராம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் இதுக்கும் பதிலாக, மிஷின் கண்ட்ரோல் யூனிட்டுக்கும் பதிலாக இந்த கம்ப்யூட்டர் நம்ம இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இந்த கம்ப்யூட்டரோட மெயின் ஒர்க் என்ன, எதுக்காக இந்த கம்ப்யூட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்க, இதில் மெயினாக 3 ஃபங்க்ஷன் இருக்குது. ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், இன்ஃபர்மேஷன். ஹார்ட்வேர் அப்படின்னா என்னென்னாக்கா, அதுக்குள்ளே இருக்கிற மைக்ரோ ப்ராசஸரு, ஓகே, அந்த மைக்ரோ ப்ராசஸரை கண்ட்ரோல் பண்ணுற ஃபங்க்ஷனு, டிவைசஸ் ஃபார் டேட்டா இன்புட் கொடுக்குறது, மெஷின் டூலையும் டேட்டாவையும் இன்டர்ஃபேஸ்னால் ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் பண்ணி பார்க்குறது, மெஷின் டூல் ஸ்டேட்டஸை மானிட்டர் பண்ணுறது, மெஷின் டூல் இப்போ எங்கே இருக்குது, மெஷினில் எப்படி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குது, ஜாப்பில் எந்த இடத்துல டச் பண்ணிகிட்டு இருக்குங்கிறதெல்லாம் மானிட்டர் பண்ணுறது. ஃபீட்பேக் யூனிட் கண்டிப்பாக வேணும் இல்லையா, ஃபீட்பேக் யூனிட், இது எல்லாமே சேர்ந்து தான் ஹார்ட்வேர். ஃபீட்பேக் யூனிட்டுக்கான சென்சாரு, இதெல்லாம் ஹார்ட்வேருங்கிறோம். இதெல்லாம் ஒர்க் பண்ணுறது எப்படின்னா சாஃப்ட்வேரில் தான் ஒர்க் பண்ணும். ஸோ சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது என்னன்னாக்கா, ப்ராசஸிங் இன்புட் அண்ட் அவுட்புட் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன். நம்ம கொடுக்குற இன்புட் ஃபங்க்ஷனுக்கும் அவுட்புட் ஃபங்க்ஷன் கரெக்டாக கிடைக்குதான்னு அதை ரெண்டையும் கோஆர்டினேட் பண்ணும். டஸ் த கம்ப்யூட்டேஷன் ஒர்க் நீடட் ஃபார் த மிஷினிங் ப்ராசஸ். கம்ப்யூட்டேஷன் ஒர்க்னாக்க, இப்போ 10 எம்எம் மூவ் பண்ணணுன்னா எத்தனை தடவை அந்த சர்வோ மீட்டர் சுற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணுறது அந்த சாஃப்ட்வேர் தான் டிசைட் பண்ணணும். அதே மாதிரி கோஆர்டினேட் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த மிஷின் அண்ட் அக்சசரிஸ்.
அந்த மிஷினுக்கும் அது சுற்றில இருக்க அக்சசரிஸ். உதாரணமாக வந்து அக்சசரிஸுங்கிறது என்ன? இப்போ வந்து ஒரு டேபிளுக்குன்னு வச்சுக்கோ, டேபிள் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகும். அதுக்கு ஒரு மெக்கானிசம் வச்சுருப்பாங்க ஜாப்பை பிடிக்கிறதுக்கு. ஆமாப்பா, ஜாப்பை பிடிக்கிறது ஆட்டோமேட்டிக்காக தான் பிடிக்கும், அது பின்னாடி பார்ப்போம். ஸோ அந்த ஜாப்பை பிடிக்கிறதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்குது, அந்த ஜாப்பை எப்படி பிடிக்கிறதுன்னு. அப்போ அது ஒரு அக்சசரிஸ், அதையும் ஒர்க் பண்ணுறது வந்து இந்த சாஃப்ட்வேர் தான் ஒர்க் பண்ணும். இப்போ கூலிங் லைன் வந்து மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன ஆகும், நமக்கு வந்து கூலண்ட் ஓப்பன் பண்ணணும். கூலண்ட் மோட்டரை ஆன் பண்ணால் தான் கூலண்ட் ஓப்பன் ஆகும். அப்போ அது போய் அது அக்சசரிஸ் போய் அந்த சாஃப்ட்வேரில் என்ன ஆகும், நீ கூலண்ட்டை ஆன் பண்ணு அப்படின்னு போட்டினா அது கரெக்டாக அந்த இடத்துல போனோம்னா கூலண்ட் ஆன் பண்ணி விடும், கூலண்ட் ஆஃப் பண்ணால் ஆஃப் பண்ணி விடும். எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அப்புறம் இன்ஃபர்மேஷன், கட்டர் லொக்கேஷன், கட்டர் எங்கெங்கே போகணும், மெஷினிங் டாட்டா, எவ்வளோ மெஷின் பண்ணணும், எத்தனை உள்ளே இறங்கணும். அதே மாதிரி வந்து இப்போ டைனமிக் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த மிஷின். டைனமிக் கேரக்டரிஸ்டிக்னாக்கா எவ்வளோ டூல் காம்பன்சேஷன் ஆகணும், டூல் ஆப்செட் எவ்வளோ, இதெல்லாம் நான் வந்து அடுத்த யூனிட்டில் நடத்துகிறேன். இதெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கொடுக்கும். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் சிஎன்சி கம்ப்யூட்டர். அந்த கம்ப்யூட்டரில் இருந்து நியூமெரிக்கலாக கண்ட்ரோல் பண்ணுறது தான் சிஎன்சி கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோல் மிஷின்ஸு. இதனோட அட்வான்டேஜ் என்னென்னா, மேக்ஸிமம் நான் போன கிளாஸ்லேயே சொன்னேன், காமன் அட்வான்டேஜ் தான் பார்த்து எல்லாமே வரும்ட்டு. அதே தான் இங்கேயும் பாருங்கள். ரெடியூஸ்டு லீட் டைம், எலிமினேஷன் ஆஃப் ஆப்ரேட்டர், லோயர் லேஅவுட் காஸ்ட்டு, லாங்கர் டூல் லைஃபு, ஃப்ளெக்சிபிலிட்டி இன் சேஞ்சஸ் ஆஃப் காம்பனன்ட் டிசைனு, ரெடியூஸ்டு இன்ஸ்பெக்ஷன், லெஸ் ஸ்கிராப்பு, அக்யூரேட் காஸ்டிங் அண்ட் ஷெட்யூலிங். மோரலஸ் அதே தான் வரும். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, ஹை இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட். அன்றைக்கி அதில் வந்ததே தான். ஹை மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு, ரெக்யர்டு ஸ்கில்டு சிஎன்சி பர்சனல், காஸ்ட்லியர் ஆஃப் சிஎன்சி பர்சனல், நீட் ஆஃப் த சப்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் லைக் பார்ட் ப்ரோக்ராமிங் அண்ட் டேப் ப்ரிப்ரேஷன். இதே தான் போனதில் வந்தது, அதே தான். இங்கே டேப் ப்ரிப்ரேஷன் வராது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்து நம்ம பார்க்க டைரக்ட் நியூமெரிக்கல் கண்ட்ரோலு. முதல்ல வந்து நியூமெரிக்கல் கண்ட்ரோலில் ப்ரோக்ராமையும் மெஷின் கண்ட்ரோல் யூனிட்டையும் போட்டு பண்ணிக்கிட்டு இருந்தோம். பெருசாக 2 இருக்கும் ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சது. அப்போ ஒரு புத்திசாலி யோசிச்சா தான் கம்ப்யூட்டர் வந்துருச்சு, இது ஏன் வச்சுட்டு இவ்வளோ பெருசாக வச்சுட்டு நோண்டிக்கிட்டு டேப்பை போட்டுக்கிட்டு இதெல்லாம் என்னடா யூஸ்லெஸ் வேலை அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ஐடியா பண்ணி கண்டுபிடிச்சான் பாருங்கள். கண்டுபிடிச்ச உடனே அந்த இடத்துக்கு பதிலாக ஒரு கம்ப்யூட்டர் வச்சுட்டான். அப்போ பாதி வேலை முடிஞ்சது. கம்ப்யூட்டரே எல்லாம் உட்காந்த இடத்துல பார்த்துக்கலாம், எங்கெங்கே டூல் போகுது என்ன பண்ணுதுங்கிறத சிமுலேஷனில் பார்த்துக்கலாம். அப்புறம் இன்னொரு புத்திசாலி இருந்தான், மெஷின் டூல் ஒன்று தானே, ஏன் ஒரு மெஷினுக்கு ஒரு கம்ப்யூட்டர் தான் வைக்கணுமா, ஏன் 10 மெஷினையும் ஒரே கம்ப்யூட்டரில் வச்சு கண்ட்ரோல் பண்ணால் எப்படி இருக்கும். நம்ம பண்ணுறோமில்ல, இப்போ சர்வர்னு நம்ம லேபில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வர் இருக்கும். அந்த சர்வரில் தான் நம்ம பேசுகிறது எல்லாமே, நம்ம பண்ணுற ஒர்க் எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சர்வர் ஆன் பண்ணால் தான் அந்த லேபே இல்லை இருக்க எல்லா சிஸ்டம் ஆன் பண்ணும். அப்போ சர்வரில் தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சாஃப்ட்வேர் அதில் தான் லோட் பண்ணியிருப்போம். சர்வர்லேருந்து சாஃப்ட்வேர் தான் நம்ம எடுப்போம். எதுக்காகனா சேஃப்டிக்காக. அப்போ ஒரு சர்வர் என்ன பண்ணுது, எல்லா கம்ப்யூட்டரையும் ஆப்ரேட் பண்ணுதில்ல, அதே மாதிரி ஒரு சர்வர் மாதிரி ஒரு பெரிய கம்ப்யூட்டர் கொண்டு போய் மேலே வச்சுருது. அந்த ஒரு கம்ப்யூட்டரு எல்லா மிஷின் டூலையும் ஒர்க் பண்ணும், எல்லா மிஷினையும் ஒர்க் பண்ண வைக்கும். அது எப்படி சார் அப்படின்னா, 1ஆம் நம்பர் மிஷினுக்கு இந்த ப்ரோக்ராம், நீ போயிட்டு நீ என்ன ப்ரோக்ராம் பண்ண, 1ஆம் நம்பர் மிஷின் லேத்தில் இது ஓடுது, இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணணும். 2ஆம் நம்பர் மிஷின் மில்லிங் மிஷின், அதுக்கு இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும்னு நீ வந்து அந்த மெயின் கம்ப்யூட்டரில் கொடுத்துட்டீங்கன்னா, அந்த மெயின் கம்ப்யூட்டர் என்னென்னா ப்ரோக்ராமை அங்கேருந்து லான் வழியாக அந்த பர்டிகுலர் மிஷினுக்கு கொடுத்து, தம்பி நீ நீ இந்த வேலை பார்க்கணும், நீ மில்லிங் இந்த ப்ரோக்ராம் பண்ணுன்ட்டு. இப்போ என்ட்ரி பண்ணும்போது லேத்துக்கான ப்ரோக்ராமை மில்லிங்கான ப்ரோக்ராம் லேத்துலையும் என்ட்ரி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோவேன், அதுக்கு ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்குது. பட் நீ என்ட்ரு பண்ணிட்ட அப்படின்னா முடிஞ்சது, லேத்துக்கு பதிலாக மில்லிங் நடக்கும், மில்லிங் பதிலாக லேத்து நடக்கும். புரியுதா. இப்போ இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி இந்த மிஷினுக்கு இது தான், இந்த மிஷினுக்கு இது தான் அப்படிங்கிறத ஒரே கம்ப்யூட்டர் வச்சு பண்ணால் நம்ம கம்ப்யூட்டர் மிச்சமாகுமேன்னு ஒரு புத்திசாலி உட்காந்து யோசிச்சிருக்கான். அது கரெக்ட் தான்டா, ரைட். அதுதான் டைரக்ட் நியூமெரிக்கல் கண்ட்ரோல். டைரக்ட் நியூமெரிக்கல் கண்ட்ரோல்னாக்கா ஒரே ஒரு சர்வரை வச்சுக்கிட்டு 10-15 மிஷினை கண்ட்ரோல் பண்ணுறது. அந்த மிஷினுக்கு என்ன இருக்கும், உனக்கு ஒரு டெலிகம்யூனிகேஷன் லைன் இருக்கும். ஏன்னா அங்கேருந்து வரணுமில்ல, லான் வரணுமில்ல, லைன் வந்துச்சுன்னா தான் நீ ஒவ்வொரு மிஷினையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இது பண்ணுற டெஃபினேஷன் பார்த்துருவோம் தம்பி. டைரக்ட் நியூமெரிக்கல் கண்ட்ரோல் இன்வால்வ்ஸ் த யூஸ் ஆஃப் a large central computer to direct the operation of a number of separate NC machines. One of the principal function of the central computer in DNC is to download the NC part program to the individual machines as required. அங்கங்கே டவுன்லோட் பண்ணி நமக்கு தேவையான பிறகு இது 1ஆம் நம்பர் மிஷினுக்கு 2ஆம் மிஷினுக்குன்னு தரணும். ரைட். இது பாருங்கள், இந்த படம் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இது சிம்பிளாக வரைகிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் கிளியராக இல்லை ஆக்சுவலாக. நான் மேலே இருக்கிறது மட்டும் தனியாக இது பண்ணியிருக்கேன். கீழே பாருங்களேன், இது பாருங்கள், இதெல்லாம் வந்து 1 2 3 4 5 6 மிஷின் இருக்குது. இந்த 6 மிஷினுக்கு ஒரே டெலிகம்யூனிகேஷன் லைனு. இந்த லைன் வந்து என்னென்னா இந்த மெயின் கம்ப்யூட்டர்லேருந்து போகும். இங்கே பாருங்கள், மெயின் கம்ப்யூட்டர். ஆனால் என்னென்னா தம்பி, நார்மல் கம்ப்யூட்டரோட இதுக்கு என்ன வித்தியாசம்னா சர்வர் மாதிரி இருக்கணும். நல்லா அதாவது வந்து இதனுடைய மெமரி வந்து அதிகமாக இருக்கணும், ஸ்பீடும் அதிகமாக இருக்கணும். கரெக்டாக தம்பி. ஏன்னா இத்தனையும் நம்ம பார்க்கணும். வந்து ஒரு சிஸ்டத்துக்கு பண்ணுறதுங்கிறது நம்ம ஓகே தான். ஆனால் எல்லா சிஸ்டத்துக்கும் பண்ணும்போது அதனோட கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கணும். அதுதான் வருது. இதை வந்து நான் பார்த்துக்க ரியலாக வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த காம்பனன்ட் ஆஃப் என்சி மிஷின் என்னென்ன இருக்கும் அப்படின்னாக்க, சென்ட்ரல் கம்ப்யூட்டர் அவர் தான் ஹீரோ, அவர் தான் எல்லாத்தையும் கண்டக்ட் பண்ண ஒரே வாத்தியார். அது பல்க் மெமரி விச் ஸ்டோர்ஸ் என்சி ப்ரோக்ராம். அந்த சென்ட்ரல் கம்ப்யூட்டருக்குள்ளே பல்க் மெமரி இருக்கும். மெமரி நிறையா இருக்கும், ஏன்னா ஏகப்பட்ட ப்ரோக்ராம் ரன் ஆகும்.
ஒரு மெஷினில் ஒரு ப்ரோக்ராம் மட்டும் ரன் ஆகுது. காலைலேருந்து ஈவினிங்குள்ளே பார்த்தீங்கன்னா 4 சேஞ்ச் இருக்கும். இப்போ 4 ப்ரோக்ராம், ஒரு நாளைக்கு 4 ப்ரோக்ராம், 10 மெஷினா 40 ப்ரோக்ராமு ஒரு நாளைக்கு சொல்கிறேன். ஒரு மாதத்துக்கு 120 ப்ரோக்ராம். சரி சார் 1200 ப்ரோக்ராம். ஸோ இப்போ இந்த மாதிரி வரும்போது அது பல்க் கம்ப்யூட்டர்லேருந்து அந்த மெமரி இருந்தால் தான் போதும். இதில் இன்னொன்று என்சி மெஷினோட இந்த சிஎன்சி டிஎன்சியில் இருக்க வசதி என்ன தெரியுமா? நீ ஜாலியாக போய் உட்காந்துக்கிட்டு போன வாரம் முடிச்ச ப்ரோக்ராமை கூட நீ கால் பண்ணிக்கலாம். அந்த ப்ரோக்ராம் நம்பர் கொடுத்து கால் பண்ணி இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுப்பா அப்படின்னா ரன் ஆயிரும். நீ அந்த டேப்லாம் எடுத்து மாட்டணும். என்சி மெஷின் தான் டேப் எடுத்து மாட்டணும். இப்போ அதெல்லாம் கிடையாது. டெலிகம்யூனிகேஷன் லைனில் கம்யூனிகேஷனுக்கு லைன் இருக்கும். அப்புறம் மெஷின் டூலுங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெஷின்ஸு. இது பாருங்கள், இது ரியலாக ஒரு கம்ப்யூட்டர் நான் காமிச்சிருக்கேன். டைரக்ட் நியூமெரிக்கல் கண்ட்ரோல். இது சென்டரில் பாருங்கள் ஒரு CPU இருக்குது. இங்கேருந்து இங்கே ஒரு மிஷினு, இங்கே ஒரு மிஷினு, என்ன இங்கே ஒரு மிஷினு, இங்கே ஒரு எல்லா மிஷினையும் கண்ட்ரோல் பண்ணுதா தம்பி? இந்த ஒரு கம்ப்யூட்டர் எல்லா மிஷினையும் கண்ட்ரோல் பண்ணும். மிஷின் தான் இங்கே இருக்கும், கண்ட்ரோல் எல்லாம் அங்கே இருக்கும். இதுக்கு பேர் தான் டைரக்ட் நியூமெரிக்கல் கண்ட்ரோல். அப்போ நியூமெரிக்கல் கண்ட்ரோல்னு பார்த்தோம், டேப் வச்சு ஒர்க் பண்ணுறது. கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோல்னு பார்த்தா டேப் எல்லாம் தூக்கிட்டு அதுக்கு பதிலாக கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி பண்ணுறது. அப்புறம் டைரக்ட் நியூமெரிக்கல் கண்ட்ரோல் எல்லாமே வேணாண்டா, ஒரே கம்ப்யூட்டர் வச்சு நான் எல்லா மிஷினையும் பார்த்துக்கிறேன்டா அப்படிங்கிறது டைரக்ட் நியூமெரிக்கல் கண்ட்ரோல். இது அட்வான்டேஜ் ஆஃப் டிஎன்சி மிஷின் என்னன்னா, கிரேட்டர் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டேஷனல் எக்ஸ்பிள். எதுனாலும் நம்ம வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்துக்கலாம். எலிமினேஷன் ஆஃப் டேப் அண்ட் டேப் ரீடர், ஓகே, வெல் அண்ட் நோன். டைம் ஷேரிங் த கண்ட்ரோல் மோர் தென் ஒன் மிஷின் பை த கம்ப்யூட்டர். டைம் ஷேரிங், இதுக்கப்புறம் இதுக்கப்புறங்கிறத சீக்வன்ஸ் டைம் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ரிமோட் கம்ப்யூட்டர் லொக்கேஷன், கம்ப்யூட்டர் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். நீ ஒவ்வொரு மிஷினுக்கு பார்த்தாலும் கம்ப்யூட்டர் வச்சுட்டு அழுக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கம்ப்யூட்டர் எங்கேயோ ஒரு ஏசிக்குள்ளே இருக்கும், லைன் மட்டும்தான் வெளியே வரும். அதேமாதிரி சில இதுக்கு வந்து ஹார்ட்வேர் கண்ட்ரோலர் தேவையில்லை. ஹார்ட்வேரில் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இதே என்ன கண்ட்ரோல் பண்ணிடும். அதே மாதிரி லீட்ஸ் டு பெட்டர் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், எம்ஐஎஸ். பெட்டர் மேனேஜ்மெண்ட், எந்தெந்த மிஷின் எவ்வளோ ஓடிருக்கு, எவ்வளோ காம்பனண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிச்சுங்கிறது ஒரே கம்ப்யூட்டர் வச்சு நான் பார்த்துக்கலாம். ஒவ்வொன்றிலையும் வந்து பார்க்க வேண்டியதில்லை. பார்ட் ப்ரோக்ராம் ஸ்டோர்டு மேக்னெட்டிக்லி இன் பல்க் மெமரி. பல்க் மெமரியில் பார்ட் ப்ரோக்ராம் ஸ்டோர் ஆகிருக்கும். எப்போனாலும் எந்த ப்ரோக்ராம்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் வந்து டிஎன்சியோட அட்வான்டேஜ். ஸோ தம்பி, இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? நம்ம என்சி பார்த்துருக்கோம், சிஎன்சி பார்த்துருக்கோம், டிஎன்சி பார்த்துருக்கோம். இன்றைக்கி இந்த கிளாஸில் சிஎன்சினா என்ன, சிஎன்சியில் என்னென்ன ஹார்ட்வேர் சாஃப்ட்வேரு, என்னென்ன இன்ஃபர்மேஷன் எப்படி கம்யூனிகேட் பண்ணுங்கிறத பார்த்தோம். டிஎன்சினா என்ன, அது ஒரு கம்ப்யூட்டர் எப்படி மற்ற கம்ப்யூட்டரை கண்ட்ரோல் பண்ணுதுங்கிறத பார்த்தோம். இப்போ அடுத்த கிளாஸில் வந்து நம்ம இதெல்லாம் கம்பேர் பண்ணுவோம். சிஎன்சி என்சி கம்பேர் பண்ணுவோம், டிஎன்சி என்சி கம்பேர் பண்ணுவோம். அப்புறம் அடாப்டிவ் சிஸ்டத்தை பற்றி தான் என்னங்கிறத நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இதோட இந்த செகண்ட் மாடியூல் முடிஞ்சது தம்பி. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபஸ்ட் யூனிட்டில் எல்லாம் டவுட் இருந்துச்சா தம்பி? பார்த்தீங்களா, கேட்டிங்களா? ஃபஸ்ட் யூனிட்டு நான் அசைன்மெண்ட் கொஸ்டின் கொடுத்துருந்தேன், பார்த்தீங்களா? ஈஸியாக இருந்துச்சா? ஒவ்வொன்றிலையும் 2 கொஸ்டின் வர மாதிரி கொடுத்துருந்தேன். அது ஈஸியாக இருந்துச்சாப்பா? ஏதாவது தப்பு இருக்கா, ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருக்கா, உனக்கு கஷ்டமாக இருக்கா? இருந்தால் எனக்கு தகவல் கொடு. நல்லா படிங்கப்பா. ஃபஸ்ட் யூனிட்டு முடிச்சிட்டோம் நாங்கள், அவ்வளோதான் சொல்லிடுவோம். ஃபஸ்ட் யூனிட்டு முடிஞ்சிருச்சு, ஞாபகம் வச்சுக்கோ. நீ தரவு பண்ணிக்கணும். நாளைக்கு வந்து இப்போ அக்டோபர் நவம்பரில் எண்ட் எக்ஸாம் நடந்துச்சுன்னா நீ இதை கண்டிப்பாக அட்டன் பண்ண வேண்டியது வரும். அதனால் தம்பி மறந்துடாதீங்க, படிங்க, ஜாலியாக இருந்தாதீங்க. நாங்கள் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு சிம்பிளாக தானே இருக்குது. நான் பாரு ரொம்ப ஈஸியாக தான் உனக்கு சொல்கிறேன், கிளாஸில் சொல்கிற மாதிரி தான் சொல்கிறேன் இல்லையா? வீடியோ உனக்கு சிம்பிளாக தானே இருக்குது, ஒன்றும் காம்ப்ளிகேட்டடாக இல்லை. ஏதாவது புரியலனா கேளு தம்பி, அதுக்கு தான். ஏன்னா அது ஒன்று தான் இப்போ பிரச்சனை. இப்போ என்னென்னா, நீ நானும் நேருக்கு நேராக பார்த்துக்க முடியாது. நீ எல்லாம் முன்னாடியே உட்காந்துருக்க தான் நினச்சி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். சரியா தம்பி? எதுனாலும் எங்கள்கிட்ட கேளுங்க. டவுட்டை வந்து அப்பப்போ கிளியர் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு நாள் டைம் கொடுப்போம், நம்ம கொடுக்கும்போது நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. வீடியோவை பாருங்கள் தம்பி. டவுட் இருந்தால் ஒரு 3 வாட்டி வீடியோ பாருங்கள். சும்மா ஜாலியாக சினிமா பார்க்குற மாதிரி பாருங்கள், உனக்கு அப்படியே மனசில் பதிஞ்சிடும். இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன்ல இந்த அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், இதை மட்டுமே நீ படித்தா கூட உன்னால் எக்ஸாமில் எழுதிட முடியும் தம்பி. ஓகேவா? ஓகே, எப்பயும் நான் சொல்கிறது தான் தம்பி, தனிச்சிரு. அதே சமயத்தில் என்ன பண்ணியிருக்கணும், விழிச்சிருக்கணும். ஓகே, ஏமாந்துடாதீங்க. ரைட், தேங்க்யூ தம்பி. அடுத்ததில் பார்ப்போம். பாய்டா.